எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்ருக்கோம். இனியவை என்று நீ அனந்தி என் வருண். இன்னைக்கு வந்து என்ன புக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்போ போல நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நீ வந்து ஒரு பொருள் வாங்குறேன்னு வச்சுக்கோயேன். அது வாங்கும் போது நீ என்ன வாங்குற? என்னங்க கேள்வி இது? மீதி சில்லற வாங்குவேன், மெயினாக அந்த பொருள் தாங்க வாங்குவேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீ இப்போ ஒரு சோப் வாங்குறேன்னு வச்சுக்கோயேன். சோப் வாங்கும்போது நீ என்ன வாங்குற? என்னங்க இப்படி கேட்குறீங்க? சோப்பு தாங்க வாங்குறேன். ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல. ஆனால் கிறிஸ்டோபர் மார்லே மட்டும் இதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். ஏன் ஒத்துக்க மாட்டாரு? அவர் சொல்றாரு, நான் ஒரு புக்கு வாங்குறேன் அப்படின்னா புக்கு மட்டும் நான் வாங்கலையே, அதுலேருந்து ஒரு புது லைஃபே நான் வாங்குறேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி சொல்லியிருந்தா நான் ஃபர்ஸ்டே பாயிண்ட் பிடிச்சிருப்பேன். எனக்கு இப்போ புரியுதுங்க. ஒரு புக்கை வாங்கினா பேப்பர், அட்டை, இங்கா வாங்குறோம். அதில் இருக்க நாலேஜ் தானே வாங்குறோம். அதை தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. ஆமாம், அதே மாதிரி தான் சோப் வாங்கும்போது நம்ம சுற்றி இருக்கவங்களை ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக சோப்பு வாங்கி சுற்றி இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிவே இன்னைக்கு ஒரு நல்ல புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன புக் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் படித்த நல்ல புத்தகங்கள் பல இருக்குது. அதில் ஒரு சில புத்தகத்தை வந்து நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். முக்கியமாக அதில் வந்து அகிலனுடைய வேங்கையின் மைந்தன் அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். அந்த அகிலன் வந்து தெரியும் உங்களுக்கு. அவர் வந்து 50-60களில் எழுதின புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர், ஒரு விருதாளர், சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கின்றார். இந்தியாவினுடைய மிகப்பெரிய விருது என்று சொல்லக்கூடிய ஞானபீட விருதை பெற்ற முதல் தமிழர். அப்படிப்பட்ட விருதாளராகிய அகிலனுடைய வேங்கையின் மைந்தன். இந்த வேங்கையின் மைந்தனை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு இலக்கிய வாசிப்பாளராக இருந்தாலும் சரி, அவர் வந்து பொன்னியின் செல்வனை படிக்காமல் இருந்திருக்கவே முடியாது. கல்கியில் தொடர்கதையாக வந்த அந்த பொன்னியின் செல்வன் அந்த காலகட்டத்தில் ஒரு வாசிப்பு தளத்தை, தமிழகத்தில் ஒரு வாசிப்பு தளத்தை உருவாக்கிய ஒரு கதை என்று சொல்லலாம். அந்த கதையில் பொன்னியின் செல்வனில் ராஜராஜ சோழன் அவருடைய கதை தான் அது. அந்த ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழனுடைய கதை தான் இந்த வேங்கையின் மைந்தன் என்பது. ஒரு வரலாற்று நாவல். அந்த வரலாற்று நாவலை எழுதுவதற்கு முன்னால் முதல்ல ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும். அந்த ஹோம்ஒர்க் வந்து அவரும் பண்ணியிருக்கிறாரு. இந்த கதை நடந்த தளம் வந்து 3 இடங்கள். முக்கியமாக வந்து சோழ நாடு, அடுத்ததாக கொடும்பாலூர், அதுக்கு அடுத்தது ஈழம். ஈழத்திலே இந்த கதை நடந்தது. 2வது பாகம் முழுக்க ஈழத்திலே நடந்த கதையை சொல்லுகின்றது. அப்படி முழுக்க இந்த கதை வந்து 3 இடங்களில் நடப்பதனால இந்த இடங்களுக்கெல்லாம் அவர் வந்து பயணம் செய்து அந்த இடங்களை எல்லாம் பார்வையிட்டிருக்கின்றார். அதை பற்றி அவர் சொல்கிறார். அகிலன் முன்னுரையில் சொல்கிறாரு. அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் இன்றைக்கி சிதைந்து காணப்படுது. அந்த நிமிர்ந்த அந்த கோபுரத்தை பார்க்கும்போது கண்ணில் தண்ணீர் வருது, சிதைந்து கிடக்கிறது என்று சொல்லி, அந்த காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் எப்படி கலை உணர்வோடு வாழ்ந்திருக்கிறான் என்பதற்கு ஒரு அடையாளமாக அந்த ஊர் இருப்பதை நான் வந்து அறிந்து கொள்ள முடியுது. அதே போல் பக்கத்தில் ஆறே இல்லாத இடத்துல கங்கை சோழபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியை உருவாக்கியிருக்கிறார். கங்கையிலிருந்து வெற்றி பெற்ற அந்த கங்கையிலிருந்து நீரை கொண்டு வந்து இதில் ஊற்றி அதற்கு கங்கை சோழ ஏரி என்று சொல்லி பெயரிட்டிருக்கிறார் என்றெல்லாம் பார்க்குற போது நமக்கு வந்து நிச்சயமாக அந்த இடத்துல வந்து ஒரு பெருமிதம் இருக்கிறது. எனக்கு கண்ணீர் துளித்தது, கண்ணீரை என் சட்டைப்பைக்குள் போட்டுவிட்டு நல்ல நினைவுகளோடு நான் திரும்ப வந்து இந்த கதைகளை எழுதினேன் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது நமக்கும் அந்த எண்ணம் நமக்கு தோன்றுகின்றதுன்னு பார்க்கலாம். இந்த கதையில் முக்கியமான பாத்திரம் என்னென்னா, இந்த கதை வந்து ராஜேந்திர சோழனுடைய கதை தான். அவன்தான் இதனுடைய கதாநாயகன். அவன்தான் வேங்கையின் மைந்தன். ஆனால் அவன் அவனுடைய 50வது வயதில் தான் அவன் மன்னனாக முடிசூடப்பட்டிருக்கின்றான். இந்த பாண்டிய மன்னர்கள் இழந்த, ஈழ மன்னரிடம் இழந்த அந்த மணிமுடியையும் அந்த முத்துமாலையும் பெறுவதற்காக அவன் போராடிய போது அவனுக்கு இன்னும் வயதாகிவிட்டது. ஆனால் அதை வைத்து கொண்டு அந்த வரலாற்றை மாற்ற முடியாது என்பதனால் இவர் வந்து ஒரு அழகான ஒரு கற்பனை பாத்திரத்தை உருவாக்கி இருக்கின்றார். இளங்கோவேல் என்று சொல்லக்கூடிய, தென்னவன் இளங்கோவேல் என்று சொல்லக்கூடிய அந்த பாத்திரம் ஒரு அருமையான ஒரு கற்பனை பாத்திரம். அவன் அந்த ராஜேந்திர சோழன் பற்றி என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ, அவனுடைய வீரத்தையும் அவனுடைய காதலையும் எப்படி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதெல்லாம் இந்த இளங்கோவேல் மேல் ஏற்றி சொல்கின்றார். ராஜேந்திர சோழனுடைய மகள் அருள்மொழி தேவியை திருமணம் செய்து கொள்கின்றார். அவளும் ஒரு காதலி. ஈழத்திலே சென்று அந்த மணிமுடிக்காக அவன் போராடுகின்ற பொழுது ஈழ மன்னன் மகீந்தருடைய மகள் ரோஹிணி, அதுவும் ஒரு கற்பனை பாத்திரம். ரோஹிணி எப்படி என்றால் தன் நாட்டையும் காக்க வேண்டும், அதே சமயத்தில் தன்னுடைய காதலையும் காக்க வேண்டும் என்று 2 முனைக்கு இடையிலே போராடுகின்ற ஒரு பெண். அவளை பற்றியும் ரொம்ப அருமையாக படைத்திருக்கின்றார். தன்னுடைய கதையில் முதல் பாகம் வந்து அந்த மணிமுடியை எடுத்து வருவது தான். அடுத்த 2வது பாகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சோழ கங்கை ஏரி உருவானதும்
கங்கை கொண்ட சோழபுரம் உருவானதும் அந்த 2வது பாகத்தில் பேசப்படுகின்றது. 3வது பாகத்தில் கொடும்பாளூர் கோமகன் என்று சொல்லக்கூடிய இந்த இளங்கோவேல் அவருடைய காதலை பற்றி, அவருடைய 2 பெண்களும் ரோஹிணியும் அருள்மொழி தேவியும் எப்படி அவரை அடைந்தார்கள் என்பதை பற்றியும் சொல்வதாக அந்த 3 பாகங்களை அவர் நல்லா பிரித்து சிறப்பாக அமைத்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்கலாம். இந்த கதைகளில் வந்து இந்த பாத்திரங்கள் தான் இன்றைக்கும் உயிரோடு நம்ம படிக்கின்ற பொழுது உயிரோட்டமாக இருக்குது. தொடர்கதையாக வரும் பொழுது ரோஹிணியை சாகடித்து விட்டார். ஆனால் இது புத்தகமாக வருகின்ற பொழுது இன்றைக்கி 27, 28 பதிப்புகள் கண்டுவிட்டன. புத்தகமாக வரும்பொழுது ரோஹிணி உயிரோடு இருக்கின்றாள். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கதை முடிந்தவுடன் ஒரு வாசகர் வந்து அகிலன் வீட்டில் வந்து அமர்ந்து கொண்டு, ரோஹிணிக்கு உயிர் கொடுக்கவில்லை என்றால் நான் உயிரை இழந்து விடுவேன். அடுத்து நீங்கள் இதை புத்தகமாக கொண்டு வரும்போது ரோஹிணியை நீங்கள் உயிரோடு உலாவ விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க வேறு வழியின்றி ரோஹிணிக்கு உயிர் கொடுத்து அடுத்து வருகின்ற பதிப்புகளில் எல்லாம் அவர் ரோஹிணியை அவர் உயிரோடு படைத்து காட்டியிருக்கிறார். அந்த அளவுக்கு வாசகர்களை ஈர்த்த பாத்திரமாக இருக்கிறது என்று பார்க்கலாம். இதிலேயும் முக்கியமான பாத்திரம் வந்தியத்தேவன் வருகிறார், அந்த பெரிய குந்தவை வருகின்றார். இப்படி அருமையான பாத்திரங்களோடு அழகான மொழிநடையோடு எழுதப்பட்டுள்ளது. இன்றைக்கு படித்தாலும் கூட அந்த மொழிநடை நமக்கு வேறுபாடாக தோன்றவில்லை. நல்ல தமிழ் படிக்க வேண்டும், நல்ல தமிழ். இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாடகமாக எழுதலை, ஏதோ ஒரு பழைய தமிழை எடுத்துக்கொண்டு நமக்கு இப்போ உதவாத ஒரு நிலையில் எழுதலை. நம்ம என்ன பேசி கொண்டிருக்கின்றோமோ அதை ஒரு தூய்மையான நடையில் தந்திருக்காரு. இந்த தமிழ் தூய்மையாக பேசப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரியான எழுத்துக்களை நம்ம எடுத்து படித்தால் அதிலிருந்து நம்ம வந்து நம்முடைய பேச்சினை, நம்முடைய எழுத்தினை சீர்திருத்தி கொள்ள முடியும் என்பதற்கு இந்த வேங்கையின் மைந்தன் போன்ற இந்த புதினங்கள் ஒரு நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப்பு வாங்கலாம் பரவாயில்ல, சீப்பு வாங்கலாம் பரவாயில்ல, ஸ்ப்ரே வாங்கலாம் கூட பரவாயில்ல, புக்கு கண்டிப்பாக வாங்கணும். ஆமாம், அதாவது நம்ம ஒரு லைஃப்பில் பல லைஃப் வாங்குற ஒரு அனுபவம் கிடைக்குது அந்த புக்கை வச்சு. எங்கள் அப்பா ஒரு லைஃப்பில் பல லைஃப் அப்படி சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். அதை நீங்கள் புக்கை பற்றி நிறைய விஷயம் பேசிட்டோம் இல்லையா? ஆமாம். ஸோ அடுத்த வந்து தமிழ் பகுதி வரை இருக்குது, என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கோம். இனியவை என்று வித் மீ அனந்தி அண்ட் வருண். இன்னைக்கு நம்ம தமிழ் பகுதியில் மறுபடியும் கபிலன் அவர்கள் தான் வரப்போறாரு. ஓகே, அவர் வந்தாலே கண்டிப்பாக அவங்க சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பாட்டை தான் எடுத்து பேசுவார் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, அதாவது என் சுவாச காற்று அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து தெரியுமா? எக்ஸாக்ட்லி, அரவிந்த் சுவாமி நடிச்சார் அந்த படம் தான். ஆமாம், அந்த படத்தில் வந்து வைரமுத்து அவர்களும் பாட்டு எழுதியிருக்காரு, வாலி அவர்களும் பாட்டு எழுதியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து வைரமுத்து எழுதின ஒரு பாட்டை பற்றி தான் கபிலன் அவர்கள் பேச போகிறாங்க. அவங்களோட அப்பா எழுதின பாட்டை பற்றி என்ன சொல்கிறாரு, என்ன புதுசான விஷயத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ் சினிமா பாடல்களில் நிறைய இலக்கிய செய்திகள் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் வந்து மத புத்தகங்களில் இருக்கிற செய்திகளை வந்து பெரும்பாலும் யாரும் பயன்படுத்துறதில்ல. ரொம்ப ஒரு சில பாடல்களில் மட்டும்தான் வந்து அதை பார்க்க முடியும். அப்படி ஒரு பாட்டு வந்து என் சுவாச காற்றே படத்தில் தீண்டாய் தீண்டாய்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் வந்து ஒரு வரி வரும், ஒரு கண்ணம் தந்தேன் முன்னே மறு கண்ணம் தந்தாய் பின்னே அப்படின்னு ஒரு பாட்டு. இது வந்து பரிசுத்த வேதாகம புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தில் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு இயேசுநாதர் அவர்களுடைய கூற்றாக அமைந்த 2 வரிகள். இந்த வரிகளை வந்து கவிப்பேரரசர் வைரமுத்து அவர்கள் காதல் உணர்வுக்காக இங்கே கையாண்டிருக்கிறார். ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய ரொம்ப ஒரு அழகான ஒரு இசை, அந்த இசையோட மனித வடிவங்கள் மாதிரி அரவிந்த் சாமியும் இஷா கோபிகரும் இதில் வந்து தோன்றி நடித்திருப்பார்கள். அவ்வளவு வந்து ரொம்ப ஒரு இயல்பான ஒரு காட்சி அமைப்பாக அது இருக்கும். இந்த பாட்டில் வந்து சரணத்தில் கடலோடு முத்தம் தந்தும் கலையாத வானம் போல அப்படின்னு ஒரு அழகான இமேஜரி வரும். இந்த பாட்டோட 2வது சரணத்தில் பனியோ பனியின் துளியோ உன் இதழ் மேல் என்ன, பனியோ தேனோ நீ சுவைத்தால் என்ன அப்படின்னு அந்த காதலி வந்து ஒரு காமுறும் நிலையில் அந்த பாட்டு வந்து முடியும். ஸோ காதலிருந்து காமத்துக்கான ஒரு ட்ராவலை இந்த பாட்டு வந்து மிக அழகாக கேப்சர் பண்ணியிருக்கோம். இந்த பாட்டில் அரவிந்த் சாமியை விட, இஷா கோபிகரை விட
இந்த பாடல் வரிகள் மிகவும் அழகானவை. இதெல்லாம் பார்க்கும்போது எப்போ நாள் தானே பாட்டெல்லாம் எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு டவுட் வருது ஆனந்தி. நீங்கள் தனியாக வந்து மொட்டை மாடல உட்காந்து நீங்களா பேசினா மட்டும்தான் உண்டு. இதை பற்றில யாரும் பேச மாட்டாங்க. ஓகே நான் அதான் சொன்னால் அதுக்கு வந்து நீங்கள் தான் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி பேசணும். இப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா? எனிவே உங்ககிட்ட நான் பேச விரும்பல, ஏன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டே இருக்குது. அதை பார்க்கலாம் நம்ம புதியுகம் FM ஸ்டேஷனில். இனியவை என்று FM ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கோம். இனியவை என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். போன்சாய் மரங்கள் தெரியுமா? கண்டிப்பா, எப்படி தெரியாம இருக்கும். அதாவது இவன் பார்க்க சின்ன பையனா இருக்கான், அவனுக்குள்ள இருக்க டேலண்ட் எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்களா. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது சொல்லுவாங்களா. அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா தான் அந்த போன்சாய் மரங்கள் நான் பாக்குறேன். ஓகே, அதாவது போன்சாய் மரம் குட்டியா இருக்கும், நீ பார்த்திருக்கேன்னு சொல்ல வராது. ஆமா, அது ஒரு பெரிய மரம், பட் அதை வந்து குட்டியாக்கி வளர்க்கறது ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக். ஓகே, அப்ப ஜப்பான்ல தான் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்க. ஏன் அது குட்டியா இருக்கு? அதெல்லாம் வந்து நான் சொன்னா நல்லா இருக்காது. வித் த கார்ட்டூன்ஸ் அதெல்லாம் சொல்றதுக்காக வந்திருக்காங்க இன்னைக்கு. மாளவிகாவோ மணிமாறனோ யார் வந்திருக்காங்க கார்ட்டூன் சொல்றதுக்காக? நம்ம அக்கா மாளவிகா. அரச மரம், தென்னை மரம், ஆலமரம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி அரச மரம், தென்னை மரம், ஆலமரம், இந்த மாதிரி பான்சாய் மரங்களும் இருக்கு. ஒரு மரம் விதையிலேருந்து சூரிய ஒளி, காற்று, நீர்வளம், மண் வளம், காலநிலை இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் வளைஞ்சு நெளிஞ்சு ரொம்ப காலத்துக்கு உயரமா வளருது. ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியில் 2 நிமிஷம் நின்று பாருங்க. சில கிளைகள் பட்டு போயிருக்கும், பருவத்துக்கு ஏற்ற மாதிரி பூத்து இருக்கும், இல்லை காய் பழம்லாம் இருக்கும். சில கிளைகள் சூரியனை தேடி வளைஞ்சு நெளிஞ்சு மரத்தை சுற்றி வளர்ந்துருக்கும். நம்ம முகத்தில் இப்போ வயசானா சுருக்கம் வருது இல்லை, அதே மாதிரி அடிமரமும் சுருங்கி போயிருக்கும். ஒரு மரத்தோட வாழ்க்கையும் கதையையும் அது எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தே புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மரத்தோட வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு இயற்கையிலேயே அது எப்படி வளருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கட்டத்திலையும் அதை பார்த்து பார்த்து செதுக்கி சின்ன வடிவத்தில் தட்டில் கையுக்குள்ள அடங்குற மாதிரி வளர்க்கறது தான் பான்சாய் கலை. இந்த கலை எங்கே ஆரம்பிச்சது? இந்தியா, ஈஜிப்ட் மாதிரி நாடுகளில் மருத்துவ பயன்பாட்டுக்கு மரங்களையும் மூலிகைகளையும் சின்னதாக வளர்க்குற வழக்கம் ரொம்ப காலமாகவே இருந்திருக்கு. ஆனால் ஒரு மரத்தையே வளர்க்குறவங்களோட கண்ணோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக செதுக்கி வளர்க்குற கலை சைனால தான் ஆரம்பிச்சது. 3ஆம் நூற்றாண்டுல சைனா அரண்மனை தோட்டத்தில் நிறைய மர வகைகளை வளர்க்க இடம் பத்தலை. இதனால மரங்களை வேறு எப்படிலாம் வளர்க்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஒரு தட்டில் மணலை பருப்பி மரக்கண்ணை அதில் நட்டு ஒவ்வொரு கட்டத்துலேயும் கிளைகள், வேர்கள் இது எல்லாத்தையும் வெட்டி உயரமாக பெருசாக வளர்கிற மரத்தை கைக்குள்ளே அடங்குற மாதிரி வளர்க்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த தோட்டக்கலை பெஞ்சிங், அதாவது தட்டு தாவரம் அப்படின்னு சொல்லப்படுது. 6ஆம் நூற்றாண்டுல சைனாலேருந்து புத்த துறவிகள் ஜப்பானுக்கு போன போது இந்த பெஞ்சிங் கலையை அங்கே அறிமுகப்படுத்தினாங்க. ஜப்பான்ல அலங்கார பொருள்களா இயற்கை காட்சிகளை தட்டுல சின்ன வடிவத்துல சித்தரிக்கிற மினியேச்சர் லேண்ட்ஸ்கேப்ஸ், அதாவது ஷீமா கலை ஏற்கனவே இருந்தது. இதனால இந்த புத்த துறவிகள் கொண்டு வந்த பெஞ்சிங் மரங்கள் பயங்கரமா பிரபலமாயிடுச்சு. ஜாப்பனீஸ்ல தான் இந்த பெஞ்சிங் கலைக்கு பான்சாய், அதாவது தட்டு செடி அப்படிங்கிற பேர் வந்தது. ஜப்பான் ஒரு குட்டி தீவு கூட்டம். கொஞ்சம் கொஞ்சமா ஜப்பான் நகரங்களோட பரப்பளவு வளர வளர அங்கிருந்த மக்களோட வாழ்விடங்கள் குறைஞ்சுக்கிட்டே வந்தது. இதனால பெரிய மரம், செடி இதெல்லாம் வச்சு தோட்டம் வளர்க்க முக்காவாசி பேரெல்லாம் முடியல. அரச குடும்பங்கள் அலங்கார கலையா செஞ்சுட்டு இருந்த பான்சாய் இதனால பொதுமக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமாச்சு. இங்க இந்த கலை ஜாப்பனீஸ் கலாச்சாரத்தோடு சேர்ந்து ரொம்ப காலத்துக்கு வளர்ந்தது. 19ஆம் நூற்றாண்டு முடிவுல பாரிஸ், லண்டன் மாதிரி யூரோப்ல இருக்கிற நகரங்கள்ல பான்சாய் கண்காட்சிகள் நடக்க ஆரம்பிச்சது. 2ஆம் உலக போர் நடந்த போது ஜப்பான்ல இருந்து அமெரிக்க போர் வீரர்கள் அவங்க திரும்பி போனப்போ இந்த சின்ன மரங்களையும் எடுத்துட்டு போனாங்க. இதை தொடர்ந்து தான் பான்சாய் உலக அளவுல பிரபலமாச்சு. எந்த மரத்தை வேணாலும் பான்சாய் முறையில வளர்க்கலாமா? பப்பாளி மரத்துல இருந்து முருங்கை மரம் வரைக்கும் பான்சாய் முறையில வளர்க்கலாம். எந்த பப்பாளி, முருங்கை இதெல்லாம் குட்டி குட்டியா இருக்கும். சரி, இந்த மரத்தை எப்படி வளர்க்குறது? விதை போட்டும் வளர்க்கலாம், கிளை நட்டும் வளர்க்கலாம். புதுசா பான்சாய் வளர்க்குறவங்களா இருந்தா கிளை நட்டு ஆரம்பிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த பான்சாய் கலைக்கு முதல்ல நிறைய பொறுமை தேவை. ஒரு பான்சாய் மரம் வளரவே 3லேருந்து 10 வருஷம் ஆயிடும். விதை போட்டா இன்னொரு 3-4 வருஷம் சேர்த்துக்கணும். பான்சாய் மரத்தை எப்படி வளர்க்குறது? முதல்ல ஒரு தட்டு எடுத்துட்டு அது நடுவில் ஒரு ஓட்டை போடணும். அந்த ஓட்டையை ஒரு இரும்பு மெஷ் வச்சு மூடணும். ஒரு மரக்கண்ணை எடுத்து அதோட வேற பாதியாக வெட்டி கிளையெல்லாம் பிரித்து பான்சாய் மரங்களுக்காகவே விற்கிற உதிரி மணலில் நடணும். இந்த மண் இயற்கையாகவே மரங்கள் வளர தேவையான வளங்கள் நிறைஞ்சுதான் இருக்கும்.
இப்போ இந்த மரம் முழுசா வளர்ந்தப்புறம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல யோசிச்சுட்டு அதையே மனசுல வச்சுக்கிட்டு அந்த மரத்தோட வளர்ச்சியில ஒவ்வொரு கட்டத்தையும் வடிவமைக்கணும். இப்போ அந்த மரத்தை சுத்தி புல்லு, சின்ன செடி இதெல்லாம் வளர்க்கணும்னா அந்த புல்லு, மரம் எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி ஒன்னா நடணும். மண்ணில் நல்லா நட்ட அப்புறம் அந்த மரத்தை சுத்தி பாசியை அழுத்தி வைக்கணும். அந்த மரத்தோட ஒவ்வொரு அங்குல வளர்ச்சியும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாத இலை, கிளை இது எல்லாத்தையும் எடுத்துடணும். சில சமயம் வளர்ச்சியை கட்டுப்படுத்த அடிமரத்தை கம்பிகளால் கட்டுற பழக்கம் கூட இருக்கு. கொக்கி மாட்டி கிளைகளோட திசைகளை மாற்றிக்கலாம். ஒரு மரம் இயற்கையாகவே எப்படி வளரும், அதுக்கு எவ்வளோ தண்ணி, என்ன மாதிரி காலநிலை இல்லை ஆற்றல் தேவை, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு பான்சாய் மரத்தை பராமரிக்க முடியும். ஒரு பான்சாய் மரத்தோட அடிமரம், கிளைகள், வேர்கள் இது எல்லாத்தோட அளவுகளும் எப்படி அமைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஜப்பானிய மரபில் நிறைய விதிமுறைகளே இருக்கு. இந்த விதிமுறைகள் படி பொதுவாக பான்சாய் மரங்கள் 5 வகையான பாணிகளில் வளர்க்கப்படுது. 1 ஃபார்மல் அப்ரைட் இல்லை சோக்கான் பாணி. இதில் மரம் நேராக நீட்டாக வளரும். இன்ஃபார்மல் அப்ரைட் இல்லை மோயோகி பாணி. இதில் மரம் நேராக நீட்டாக வளர்ந்துருக்கும், ஆனால் மரத்தண்டு கொஞ்சம் அப்படி இப்படி வளைஞ்சிருக்கும். ஸ்லாண்டிங் இல்லை ஷகான் பாணி. இதில் மரம் ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கும், ஆனால் அந்த மரத்தோட கேனப்பி மட்டும் தட்டுக்கு நேராக இருக்கும். செமி கேஸ்கேட் இல்லை ஹான் கெங்காய். இதில் மரம் தட்டோட விளிம்பு மேலே அப்படியே சாஞ்சிருக்கும். ஃபுல் கேஸ்கேட் ஆர் கெங்காய். இதில் மரம் தட்டு விளிம்பை தாண்டி அருவி ஓடுற மாதிரி கீழ் நோக்கி வளரும். பான்சாய் பள்ளிகளில் முதல்ல சோக்கான் பாணி, அதாவது மரத்தை நேராக நீட்டாக வளர்க்குற முறையை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பான்சாய் மரங்களை வளர்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கலையை சுற்றி நிறைய சர்ச்சைக்குரிய கேள்விகள் வளர்ந்துருக்கு. தாவரங்களை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செதுக்கலாமா? அது சரியா? இப்போ நம்மளை யாராவது அவங்க கண்ணோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாவோ பெருசாவோ குட்டையாவோ நெட்டையாவோ அப்படி செதுக்கி செதுக்கி வளர்த்தா நம்ம ஒத்துப்போமா? இந்த மாதிரி கேள்விகளுக்கு பான்சாய் ஆர்வலர்கள் என்ன பதில் சொல்றாங்க? பான்சாய் கலை மரபணு மாற்றம் மாதிரி இயற்கை அமைப்புகளை செதைச்சு புதுசா ஒரு உயிரினத்தை உருவாக்குற முயற்சி இல்லை. மரங்களோட அன்பா பழகி அதோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு ஒரு குழந்தை மாதிரி பாதுகாக்கிற கலை தான் பான்சாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எவ்வளோ பெரிய தேவை இருந்தாலும் அதை கம்மியான பொருள், இடம், நேரம் இல்லை ஆற்றல்களை வச்சு நிறைவுபடுத்திக்கலாம் அப்படிங்கிறது ஜென் தத்துவத்தோட ஒரு கோட்பாடு. இந்த கோட்பாடு அடியில தான் இயற்கை சூழலை நீண்டு பறந்து விரிஞ்சு வளர்ற தாவரங்களை தொட்டிகளில் வச்சு வளர்க்குற பான்சாய் கலை உருவாச்சு. அளவுல குறைஞ்சிருந்தாலும் இந்த பான்சாய் மரங்களோட ஆற்றல்ல குறைவே இருக்கிறது இல்லை. இந்த மரங்களும் பூக்கும், காய்க்கும், நிறைய வருஷங்களுக்கு, ஏன் நூற்றாண்டுகளுக்கு உயிரோடு இருந்து மடியும். இன்னைக்கு வீடு, ஆஃபீஸ், மால் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் இந்த மரங்களை அலங்கார பொருள்களாக தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இயற்கையை உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பான்சாய் மரங்களை வளர்க்குறாங்க. ஜப்பானில் குடும்பங்கள் தான் பரம்பரையாக இந்த கலையை சொல்லி கொடுத்துட்டு வராங்க. சின்ன வயசுலேருந்து இந்த கலையில் பயிற்சி பெற்று அவங்க சுற்றுச்சூழலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வளர்க்குற ஒவ்வொரு மரத்தோடையும் உறவாடி வளர்க்குறாங்க. இந்த மரங்களை குடும்ப சொத்துகளா, சகோதரர்களா, அமானுஷ சக்திகளா, ஏன் கடவுள்களா கருதுறவங்க கூட இருக்காங்க. இன்னைக்கு வர்த்தக ரீதியா பான்சாய் கலை ஒரு தொழிலா மாறி பான்சாய்க்காகவே பள்ளிகள், மாத இதழ்கள், இணைய குழுமங்கள்னு எவ்வளவோ வந்திருக்கு. இந்தியா, அமெரிக்கா, யூகே மாதிரி எல்லா நாடுகள்லையும் பான்சாய் ஆர்வலர்கள் இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு பான்சாய் மரம் வளர்க்கணும் அப்படின்னு ஆசை வந்ததுன்னா முதல்ல உங்க வீட்டை சுத்தி என்ன மாதிரி மரங்கள் வளருது அப்படின்னு பாருங்க. அது எப்படி சூரிய ஒளி, நீர், மண், காற்று இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி வளருதுன்னு கவனிங்க. ஏன்னா நம்ம சுற்றுச்சூழலை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் அதை பாதுகாக்கிறதும் தான் பான்சாய் கலையோட முதல் நோக்கம். வெல்கம் பேக் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவா இந்த நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிருக்கீங்க வித் ஆனந்தி அண்ட் வருண். அண்ட் இப்போ ஒரு நல்ல வெப்சைட் பற்றி நான் சொல்லலாம் அப்படின்னு இருந்தேன். பட் நீங்கள் சொன்னீங்க நான் இன்னைக்கு ஒரு வெப்சைட் எடுத்து வந்திருக்கேன் பேர்ட்ஸை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்கள். வெப்சைட் சொல்லியிருந்தா நானாக ஆரம்பிச்சிருப்பேன்னா இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய இன்ட்ரடக்ஷன். இருந்தாலும் வந்து பறவைகளை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெப்சைட் இது. கிரேட். மனுஷங்களை பற்றி தான் புரிஞ்சுக்க முடியல, ஆனால் வந்து பறவைகளை பற்றி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். allaboutbirds.org. ஓகே, allaboutbirds.org அதுவே சொல்லுதே இந்த வெப்சைட் பற்றி. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டேக்கு ஆப்டாக எடுத்துருக்கீங்களே வெப்சைட்டு. அதுதான் நம்ம திறமை. ALLABOUT
birds.org இது அதோட ஸ்பெல்லிங். ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பறவைகள் பற்றி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். என்ன விதமான பறவைகள் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன சாப்பாடுலாம் கொடுக்கலாம், எல்லாமே சொன்னால் இது எல்லாமே இருக்கும். இருந்தாலும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பகுதியில் மைக்ரேட் ஆகிற பேர்ட்ஸ் எது வந்து அழிஞ்சிட்டு வர இனம் அதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஆல் அப்படின்னா வந்து இது எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். allaboutbirds.org. Thank you so much for the website. இட்ஸ் ஓகே. மறுபடியும் நம்ம நாளைக்கு வரலாமா? கண்டிப்பாக வந்தே ஆகணும். ஏன்னா நிறைய தகவல்கள்லாம் சேகரிக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு. புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுது. இனியவை இன்று வருண் ஆனந்த்.